உலகம் பூரா இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்ததே தலைவர் தான். எப்படி சார் என்ன சார் கேட்கறதுக்குலாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவீங்க? ஐயோ நம்மகிட்ட கேட்டாங்கனாக்கா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. திடீர்னு வரானுங்க கேட்குறாங்க, நம்மளால என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல, நீ எப்படி பேசுற அப்படின்லாம் என்ன கேட்டார். எந்த ஒரு இதுவும் இல்லாம அவர் உடனே நான் படம் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அந்த படம் தான் 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க. கமல் சார் ப்ரொடக்ஷன், ரஜினி சார் நடிக்க போறாரு. இது நட்புக்கு உதாரணம் தானே. இதுதானே நட்பு. அரசியலுக்கு அவர் வரலன்றது வந்துட்டு ஒரு சின்ன வருத்தம் எனக்குள்ளேயும் இருந்தது. அது எனக்கு சுயநலமா இல்லை, பொதுநலமா. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார். அதுக்கான கள நடவடிக்கைகள்லாம் எடுத்தார். அவர் வந்து சாதாரணமாக வரணும் முடிவு பண்ணலை. அதுக்கு வரன்ற வார்த்தை வர்றதுக்கு 25 வருஷம் ஆச்சு. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, சிங்கம் புலி மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தோட இயக்குனர் சாய் ரமணன் இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சந்தோஷம் சார். தலைவர் படம் நல்லா போயிருக்கு, இல்லை நல்லா போல ரெண்டாவது. ஆனா தலைவர் ஃபேன்ஸும் சரி, தலைவர் பிடிக்கிறவங்களுக்கும் சரி, அவங்க எல்லாரும் பிரேக்கான 2 மூமெண்ட் நான் சொல்றேன் சார். ஒன்று, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் இருக்குன்னு சொல்லி அவர் கூட வாய்ஸ் நோட் கொடுத்தது. 2வது, அவர் அரசியல் வரேன்னு சொல்லிட்டு இல்லை நான் வரலை, இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பின் வாங்கினது. இந்த 2 மூமெண்ட்டுமே தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கான ஒரு தருணம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி பிரேக்காக இருந்தது? எனக்கு வந்துட்டு தலைவர் நல்ல உடல் நலத்தோட இன்னும் பல ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழணும். அவர் ஆரோக்கியமாக இருக்கணும். அவருடைய ஆரோக்கியம்தான் எங்களுக்கு வந்து சந்தோஷமே. அதில் வந்து அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப வந்தார். மறுபடியும் இத்தனை வருடங்கள் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ 173 அப்படின்றாங்க. அது 173 273 கூட இருக்கட்டும், சந்தோஷம் நம்மளுக்கு. அதே மாதிரி அரசியலுக்கு அவர் வரலன்றது வந்துட்டு ஒரு சின்ன வருத்தம் எனக்குள்ளேயும் இருந்தது. அது எனக்கு சுயநலமா இல்லை, பொதுநலமா. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி தான் வந்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார். அதுக்கான கள நடவடிக்கைகள்லாம் எடுத்தார். நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணார். அவர் வந்து சாதாரணமாக வரணும் முடிவு பண்ணலை. அதுக்கு வரன்ற வார்த்தை வர்றதுக்கு 25 வருஷம் ஆச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் நிறைய டிஸ்கஸ் பண்ணார். இது சரியாக வருமா, இது எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடந்தது. அந்த நேரத்தில் வந்து கொரோனான்ற ஒரு விஷயம் வந்தது. அந்த நேரத்தில் வந்து ரசிகர்களுக்கு வந்து எதுவும் பெரிய தொந்தரவு ஆகிடக்கூடாது. நான் வந்து அப்போ தொடர்ந்து தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு டைமு. பல தடவை சொன்னது என்னன்னாக்கா, நம்ம வரோன்னா வந்துடணும், வந்தோம்னா ஜெயிச்சிடணும். இங்கே வரேன்னு சொல்லும்போது கொரோனா வந்துருக்குது. இந்த கொரோனா நேரத்தில் நான் வரேன்னு சொன்னோம்னா என் முகத்தை பார்க்கறதுக்காகத்தான் அங்கே மக்கள் வருவாங்க. அவங்களுக்குள்ள கூட்டம் கூடுவாங்க. கண்ட்ரோல் பண்ண சொன்னால் இப்போ ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தான் தேட்டர்லேயே அப்போ இது பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுமக்கள் கூட்டம் மொத்தமாக கூடுனாங்கனாக்கா அதில் நம்ம வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நிற்போம். ஆனால் வந்தவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா அதுக்கு ஒரு காரணமாக நம்ம ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு கான்சியஸாக இருந்தார். வரணும், மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணுன்ற எண்ணம் இருந்தாலும் இந்த மாதிரி சில சம்பிரதாயங்கள் வந்து அப்போ இருக்கும்போது அந்த நேரத்தில் இது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடக்கூடாது, ஃபேன்ஸுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுல கவனமாக இருந்தார். அதை தாண்டி இப்போ ஆரோக்கியமாக எல்லாமே சரியாயிடுச்சு. அரசியல் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரை பிடிக்காதவங்கன்னு சொன்னால் மாற்று கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்களுக்கு காரணமே வந்து அவர் ஒரு கன்னடர், அவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு சொன்னாங்க. உலகம் பூரா இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்ததே தலைவர் தான். அவருடைய படம் மூலியமா தான் ஜப்பான்காரன் தமிழ் கத்துக்கிட்டான். உலகம் பூரா இருக்கக்கூடிய பல பேர் வந்து இன்னைக்கு தமிழ் பேசுறாங்கன்னாக்கா, தமிழ் கத்துக்கிட்டாங்கன்னா ஆர்வத்துல, எல்லாருக்கும் தமிழ் தெரியும், ஆர்வத்துல கத்துக்கிட்டாங்க. அதிகப்படியான காரணமா இருந்தது அவர் தான். ஆனா அவர் வந்து இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணாங்க. அது ஒரு பெரிய காரணம் கிடையாது. அது கொரோனாலாம் வரல, அவர் வந்திருந்தாருன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறமா பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இன்னமும் வந்து அவருக்குள்ள ஏதாவது ஒரு அந்த மூமெண்ட் அவர் மறந்துருக்க மாட்டார். அது அவருக்குள்ள இருக்கும். அதை எப்படி செய்ய போறாரு, அவர் நினைச்சாருன்னா செய்ய முடியும். அவர் அரசியலுக்கு வந்து தான் செய்யணுன்ட்டு நான் சொல்ல வரல. மக்களுக்கு ஒன்று நல்லது பண்ணணும்னு சொன்னார்ல, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, என்னை வாழ வைத்த தமிழாகிய ரசிக பெருமக்களுக்கு, அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னார்ல, அது ஏதாவது ஒரு மூமெண்ட்ல அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது எந்த மாதிரி பண்ணுவாருன்றது எனக்கு தெரியல. உங்களை மாதிரி நானும் அந்த விஷயத்துக்காக காத்திருக்கேன். ஓகே,
ரஜினி சாரை பத்தி பேசும்போது பெரும்பாலும் அவரை பத்தி வைக்கிற மிகப்பெரிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, ஆமா அவருக்கு அரசியல் வர்றதுக்கு மட்டும் அவருக்கு ஹெல்த் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. படம் நடிக்கிறது மட்டும் நடிக்கிறாரு, காசுலாம் சம்பாதிக்கிறாரு, கோடி கோடியே அதுக்கு மட்டும் உடம்பு சரியில்லை அப்படின்னு மாதிரி ஒரு விமர்சனம் வைப்பாங்க. அப்படி விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது இன்னைக்கு அவர் ஆரோக்கியத்துக்கு வந்து செக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவரோட ஏஜ் 75. என்ன இந்த 75 ஏஜில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்கிட்டையும் இல்லாத வேகம் அவர்கிட்ட இருக்கு. அவர் வந்திருந்தாருனாக்கா ஒன்ஸ் ஒரு ட்ரிப்பு வரேன்னு சொல்லி வரும்போது அப்பவே அவர் உண்மையா வரணும்னு சொன்னது அந்த 96ல சொன்னாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமா வந்திருக்கும். இப்போ அவர் வரலன்றது வந்துட்டு எனக்கே சின்ன ஒரு வருத்தம் தான் சொன்னேனே தவிர அவர் மேல வேற எதுவுமே கிடையாது. அது நடந்திருந்தா ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். அது எனக்கு இல்லை, மக்களுக்கு, ரசிகர்களுக்கு. ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு, ஏன்னா நான் நிறைய பேரோட நான் பழகி இருக்கிறேன் எல்லா மாவட்டத்திலையும். அவங்கெல்லாம் பூத் கமிட்டி போடுறதுலேருந்து அவங்க ஒரு சில நண்பர்லாம் வந்துட்டு கொடி கம்பத்துக்கு வந்துட்டு அந்த பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரலையும் கட்டிட்டு போல்டு நெட்டோட வந்து கம்பங்கள்லாம் வாங்கி வச்சிருந்த கதையெல்லாம் தெரியும் எனக்கு. எல்லாரும் காத்திருந்தாங்க, ஆனா வரலன்னாங்க. ஆனா யாருமே வருத்தப்படலை, அவர் மேல கோவப்படலை. அவர் வந்தார்னா நல்லது, வரலையா சரி பரவாயில்ல, நாங்க அவர் படம் நடிக்க போறாரா அதுவே எங்களுக்கு போதும், ஹாப்பி அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால அவர் வந்து இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களை விட அவர் வேகமா தான் இருக்காரு. வந்திருந்தா நல்லது, சரி வரல, இன்னும் இருக்கிற காலங்களுக்கு வந்துட்டு அவர் ரசிகர்களுக்கு அவர் வந்து திருப்திகரமா அவர் தொடர்ந்து படங்கள் நடிக்கணும். மற்றவங்க சொல்ற விமர்சனத்துக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவரே சொல்லிட்டாரு அரசியல் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம அதை பத்தி அதிகம் பேச வேண்டாம். ஓகே. தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா ரஜினி வருவதற்கு முன், ரஜினி சார் வருவதற்கு பின் அப்படின்னு மாதிரி பிரிச்சுக்கலாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வர ஹீரோஸ் எல்லாத்துக்கும் அவரோட சாயம், அவரோட ஸ்டைல், அவரோட மேனரிசம் ஏதாவது ஒன்று இருந்துட்டே இருக்கும். அப்படி அவரோட ஃபேன் பாயா இருந்து அவரும் ஃபேன் பாய் தான். இப்போ அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டார்டம்ல வந்தவர் தான் விஜய் அவர்கள். இப்போ ஒரு அரசியல் ரஜினி சார் வரேன்னு சொன்னாரு, வரல. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டாரு. ஓகே, இவர் வந்துட்டார், நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரச்சனையா சில பேர் கிரியேட் பண்றாங்க. சில அரசியல்வாதிகள் இதை வச்சு அவங்கள இது பண்றாங்க, ஃபேன்ஸ் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் போகுது. நீங்க ரஜினி ரசிகரை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது வந்துட்டு ஒவ்வொரு ரசிகர்களுடைய தனிப்பட்ட கருத்து அது. ஏன்னா அவங்களுடைய சுதந்திரம் அது. இப்போ ரஜினி சார் வந்து யாரையும் வந்துட்டு நீங்க இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும், அந்த கட்சிக்கு வாக்களிக்காதீங்க, நீங்க அவரை ஃபாலோ பண்ணணும், இவரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அவரு நான் வர வேண்டிய சூழ்நிலையில என்னால் வர முடியல, அதுக்கு காரணம் அவர் சொன்னது வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்க இவங்களை ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர் எதுவுமே சொல்லிக்கல. உங்களுக்கு யார் விருப்பமோ நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, யார் உங்களுக்கு இதுவோ அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அது அந்த தனிப்பட்ட ரசிகர்கள் எடுக்க வேண்டிய முடிவு தானே தவிர, இது ரஜினி சார் வந்து எந்த இடத்துலையும் இன்சிஸ்ட் பண்ணல, அவர் பண்ணவும் மாட்டார். அதனால நம்ம அது அவங்க ரசிகர்கள் எடுக்க வேண்டிய முடிவு தான். ஓகே, இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ வந்து ரஜினி சார் அரசியல் வரும்போது 2 பெரு கட்சிகளை எதிர்த்துதான் வரணும்னு நினைச்சாரு. அப்புறம் இன்னொரு சீமான் அவர்களும் எதிர்த்தாங்க. இப்போ 3 கட்சியா எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்போ அவர் வரல. இப்போ அவருக்கு போல இன்னொருத்தர் வரன்றனால விஜய் அவர்களுக்கு ரஜினி அவர்கள் ஆதரவு கொடுப்பாரா? இன்டைரக்டா டைரக்டான்னு இல்ல. என்னை பொறுத்தவரையிலும் அவர் வந்து இந்த கேள்விக்கு நிச்சயமா அவர் வந்து பதில் சொல்லவே மாட்டார், அதை கடந்து போயிடுவார். ஏன்னா ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவார். அதை தவிர அவர் எதுவும் சொல்ல மாட்டார். ஒருவேளை அவர் வந்திருந்தாருன்னா, அவர் வரேன்னு சொன்ன இப்போ 18, 19, 20 அவர் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா வரமாட்டேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் அவர் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா என்னோட கணக்குப்படி இந்த தமிழ்நாட்டோட சிஎம், இன்னைக்கு சிட்டிங் சிஎம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான். வந்திருந்தாருன்னா, வரல, வேற காட்சிகள் மாறிச்சு, அவர் வந்திருந்தாருன்னா அவர் தலைமையில் தான் ஆட்சி அமைஞ்சிருக்கும். அதை நான் தீர்க்கமாக நம்பினேன். சூப்பர் சார். ரஜினி சார் சொல்லும்போது இந்த விமர்சனம் வந்துடும். மீமா நம்ம நிறைய பார்க்கலாம். வாழ்த்துக்கள், நோ கமெண்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மீமா மாத்துறாங்களே, அது ஏன் அப்படி? அது ஒன்றும் இல்லைங்க. ரஜினி சார் என்கிட்ட கேட்டிருக்காரு. நான் சில டிபேட்லலாம் அவருக்காக பேசும்போது வந்துட்டு லைவ் ஷோலாம் நிறைய பேசியிருக்கேன். பேசும்போது அதுக்கப்புறமா வந்து செய்தி, ஆமாம் சேனலில், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், என்னை பார்த்து கேட்கும்போது கேட்டிருக்காரு, சாய் எப்படி சாய், என்ன சாய் கேட்கறதுக்குலாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க, ஐயோ நம்மக்கிட்ட கேட்டாங்கனாக்கா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, திடீர்னு வரானுங்க கேட்குறாங்க, நம்மளால என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல, நீ எப்படி பேசுகிற அப்படின்லாம் என்ன கேட்டார். இல்லை நான் டஃப்பாக தான் இருக்கும், அது லைவ்ல போகும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ பல கேள்விகள் கேட்பாங்க, நம்ம அந்த கேள்விகள் எதிர்பார்க்காத கேள்விகள், அந்த கேள்விகள் நம்ம டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டோம். ஆனால் என் இடத்துல இருந்துக்கிட்டு நான் அந்த கேள்விகளுக்கு நான் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறேன். அவர் இடத்துல இருந்துக்கிட்டு அப்படி டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியாது.
பெரிய விஷயமா இருக்கு. பெரிய விஷயமாகும். நம்ம சொன்னா மிஞ்சி போனா இங்க இருக்கிறது ஆமா, உலகம் அவரோட பொசிஷன்ல இருந்துகிட்டு அவர் வந்து அப்படி டக்கு டக்குன்னு பதில் சொன்னாருனாக்கா அவர் எந்த டக்குன்னு சொல்றாரோ அந்த டக்குக்கு ஒரு காரணம் கண்டுபிடிப்பாங்க. அவரும் வந்துட்டு கொஞ்சம் கலோக்கியலா சில விஷயங்கள் போயிட்டாரு. நான் வள்ளுவருக்கும் கலர் அடிக்க முடியாது, எனக்கு அடிக்க முடியாதுன்னுலாம் சொல்லிட்டுலாம் போனார் இல்லையா? அந்த மாதிரி சில மூமெண்ட் வந்து பதில் சொல்ல முடியுமே தவிர, இந்த மீம்ஸ் கிரியேட் பண்றவங்களுக்கு வந்துட்டு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நோ கமெண்ட்ஸ் தான். என்ன, அவர் வராருன்னு சொல்லும்போது நீங்க கேள்வி கேட்டீங்க, அவர் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் அதே கேள்விகளை போய் கேட்டுட்டு இருந்தாருன்னா, இல்லைங்க எனக்கு வந்து சினிமா பத்தி கேட்டா பதில் சொல்றாரு, அரசியல் பத்தி கேட்டா நோ கமெண்ட்ஸ்னு சொல்றாரு. அது வந்து நம்ம மறுபடியும் அவரை போய் ஏன் நீங்க அதுக்கு பதில் சொல்லலைன்னு சொல்லலாம் வந்து அது அவருடைய விருப்பம் அது. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கும் போது கேட்ட கேள்வி, அந்த மீம்ஸ் போட்டவங்க கேட்ட கேள்வி கரெக்ட். இப்ப வந்து அந்த ஐடியா அவருக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேள்வியை கேட்கும்போது அவர் சொல்ற பதில் கரெக்ட். ஓகே, அவ்வளவுதான். சார் ரஜினி சார்னு சொல்லும்போது கமல் சாரோட பேரும் கூடவே வரும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஆப்போசிட்ல கமல் சார் அப்படி இப்படின்னு என்னதான் ஒரு நண்பர்கள் தெரிஞ்சாலும் ஆப்போசிட்ல சொல்லுவாங்க. ஆனா ரஜினி சார் கிடைக்கிற மேடைகள்ல கிடைக்கிற இடங்கள் எல்லாத்தையும் கமல் சாரை வந்து புகழ்ந்து சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப ரீசெண்டா வந்த வீடியோல கூட கமல் சாரை பத்தி கனல் கண்ணன் வந்து கமல் சாரோட ஃபேனு அப்படின்னு மாதிரியான அவர் பிரைஸ் பண்ற மாதிரியே இருக்கும். இந்த மூமெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து ஒருத்தரை சிலாகிச்சுட்டே இருக்காரு. இல்லைங்க, இப்போ உண்மையை சொல்லணும்னாக்கா ஒரு 2 பேருக்குமான ஒரு நல்ல நட்பு அன்னையிலேருந்து இன்னை வரலையும் இருக்குன்றதுக்கான உதாரணம் தான் வந்து கமல் சார் எங்கேயாவது ஒரு சில இடத்துல சின்னதாக ஒரு தடுமாற்றம் இருந்து கூட இருக்கலாம், இருக்கு சில சம்பவங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜினி சார்கிட்ட அது வரும்போது வந்து அந்த தடுமாற்றம் இருக்கவே இருக்காது. அன்னையிலேருந்து இன்னை வரலையும் அவர் வந்து கமல் சாரை வந்துட்டு அவருக்கு மேலே வச்சு பார்த்து பேசியே வந்து பழகிட்டாரு. அதுதான் இன்னைய வரலையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கமல் சார் வந்து ஒரு படம் பண்ணாரு, அந்த படத்து மூலியமா ஒரு சின்ன அவருக்கு ஒரு நெருக்கடி, அதுக்கு வந்து ரஜினி சார் வந்து ஹெல்ப் பண்றாரு. இது எல்லா சோசியல் மீடியால எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எந்த ஒரு இதுவும் இல்லாம அவர் உடனே நான் படம் பண்ணி தரேன்னு சொல்றாரு. இப்போ அந்த படம் தான் 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க. கமல் சார் ப்ரொடக்ஷன்ல ரஜினி சார் நடிக்க போறாரு. இது நட்புக்கு உதாரணம் தானே. இதுதானே நட்பு. ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னும் போது என்னால முடியும்னாக்கா உடனே செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறது தானே. அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பை தான் எடுத்துக்காட்டுது. அது ரஜினி சார் இன்னைக்கு இல்ல, இன்னும் ஒரு 10, 20 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னாலும் அவர் கமல் சாரை வந்து பெருமைப்படுத்தி தான் பேசுவாரு. அது அவருடைய நேச்சர். அது அதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது.